ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறாருங்க? ஹalleluya. உங்க 2 கையை மேல உயர்த்தி அந்த உயிரோடு எழுந்த அந்த தெய்வத்தை பார்த்து, எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். 2 கையை மேல உயர்த்தி இயேசுவே வாயில திறந்து அந்த நாமத்தை அறிக்கை செய்யுங்க. இயேசப்பா சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி ஐயா. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அருமை இரட்சகரே, அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவன். 2 கையை மேல உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா. ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, பாடுங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம். கையை மேல உயர்த்தி
ஒரு மனுஷன் உங்களை கையை பிடிச்சி நடத்தி கொண்டு போனா நீங்க பயப்படலாம். எந்த நேரத்தை அந்த மனுஷன் உங்க கையை விட்டுட்டு ஓடுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போனார். உங்க வாழ்க்கையில பயம் வரவே வராது. ஏனென்று சொன்னார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையே அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையே அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. சத்தத்தை உயர்த்தி பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹalleluya. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. கரங்களை தட்டி நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் விசுவாசத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறி போக போகிறது. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லி பாடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28 6வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வந்து பாருங்கள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? உயிர்த்தெழுந்துட்டாரு. அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். நிறைய புறச்சாதிகள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவர்னு சொல்றாங்க, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றாங்க. ஆனா அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? சீலூல அரைஞ்சு பாவம் கொன்னுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பாவம் கொன்னுட்டாங்க. அப்ப அநேக புறச்சாதிகளுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை கொண்டு போய் இயேசு இயேசுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? கல்வாரி சிலுவிலே அறைந்து கொலை செய்து விட்டார்கள். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். யாராவது உங்ககிட்ட வந்து உங்க ஏசப்பாவை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு சொல்லுங்க, கடவுளை யாரால என்ன பண்ண முடியாது? கொலையெல்லாம் செய்ய முடியாது. எங்க அப்பன் என்ன சொன்னாரு? மகா சத்தமிட்டு
சொல்லுங்க, மகா சத்தமிட்டு தன்னுடைய ஆவியை விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆவியை அவர் மகா சத்தமிட்டு அவர் தான் விட்டாரு. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே கொலை செய்யவில்லை. தம்முடைய ஆவியை அவர் மகா சத்தமிட்டு தன்னுடைய பிதாவின் கரத்திலே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. நாம ஏன் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னியோட என்ன பண்ணிடணும், குழி நோண்டி புதைச்சிருங்க. பக்கத்தில் இருக்கலாம் என்னென்னத்தையும் கடவுள்லாம் ஆராதிக்க ஏதோ நடக்குது, ஏதோ அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. மகா சத்தமிட்டு தம்முடைய ஆவியை ஒப்புவித்தாராம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார். பிதாவின் தேவன் நம்மளுடைய ஆண்டவருக்கு என்ன கொடுத்திருந்தாருங்க? ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில வருகிறான் பாருங்க, அவர்கள் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில தூர எரிந்து போடுவதற்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை மேல உயர்த்தி கைகளை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரும் என்ன பண்ணிரல, கல்வாரி சிலுவிலே கொலை செய்யவில்லை. அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியை கொடுப்பதற்கும் அவருடைய ஆவியை மீண்டும் தனக்குள்ளாய் எடுத்துக்கொள்வதற்கும் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதுதான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கும் என்னென்னோ பெரியதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. எல்லாத்த காட்டிலும் எங்க அப்பா உயர்ந்தவராக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, அவர் எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது. அதை அவர் கட்டளையை அவர் யாரிடத்தில் பெற்றிருக்கிறாருங்க? பிதாவினிடத்தில் பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனி யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்பவும் தெரியல போல, என்னத்தை சொல்றது? எங்க ஆண்டவர் சாகல, எங்க ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. யாருக்காக கொடுத்தாரு? எனக்காக கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரு? 3ஆம் நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3ஆம் நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே சம்பவித்தது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை 66ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரையை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்போ இவங்க எல்லாரும் கூடி போறாங்க. பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எல்லாம் கூடி போய் சொல்றாங்க, அதை நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இயேசுவின் கல்லறையை நாங்கள் என்ன பண்ணணும்? பாதுகாக்கப்பட வைக்க வேண்டும். அப்ப அவன் சொல்றான், நீங்க உங்ககிட்ட தான் ஆள் இருக்கிறாங்க இல்லையா, நீங்க போய் என்ன பண்ணுங்க? பாதுகாத்து கொள்ளுங்க. 66ஆவது வசனம் சொல்லுது, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரையை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க போய் கல்லுக்கு முத்திரையை போட்டார்கள், ஆனா இவங்க ஒன்ன மறந்துட்டாங்க, எல்லா முத்திரைகளை உடைக்கிறவரை உள்ள வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க?
சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் போய் சாதாரண கல்லுக்கு முத்திரையை வச்சான். ஆனா எங்க அப்பா எல்லா முத்திரைகளையும் உடைக்கிறவராய் இருக்கிறார். எல்லா முத்திரைகளை உடைக்கிற அதிகாரத்தை பெற்றவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நடக்கிறது என்ன தெரியுமா? முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட எல்லா முத்திரைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் உடைந்து போக போகிறது. ஹalleluya, ஹalleluya. முத்திரைகள் உடைக்கப்பட்டது. நமக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் வந்துகிட்டே இருக்கணும். இந்த சத்துருவானவன் பிசாசானவன் உங்க வாழ்க்கையில எத்தனை முத்திரைகளை போட்டாலும், முத்திரைனா என்ன தெரியுமா? ஒரு ராஜாவுடைய முத்திரை போட்டுட்டாங்கன்னு சொன்னா அதை யாரும் உடைக்கவே கூடாது. அது பெரிய குற்றமா இருக்கும். அதை யாராலும் மீறவே முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க? போய் ஒரு முத்திரையை போட்டு வச்சுட்டா அங்க இருக்கிற யாரும் வந்து அந்த கலரை என்ன பண்ணிட மாட்டாங்க, தொட கூட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்றேன், முத்திரையெல்லாம் எங்க அப்பனுக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. எல்லா முத்திரைகளும் உடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கையில என்னென்ன முத்திரை சாத்தான் போட்டு வைத்திருக்கிறான், என்னென்ன காரியங்களை சாத்தான் போட்டு வைத்திருக்கான், எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் கொண்டு வாருங்க. இது எதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காமல் இருக்கிறது, இது எதெல்லாம் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு முத்திரை போட்டது போல. சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து தான முத்திரை போடுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் போறான் பாரு, அவன் நல்லவனே இல்லை. அங்க போறாங்க பாரு, அவன் நல்லவனேன்னு சொல்ல ஒரு முத்திரையை போடுவாங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த முத்திரையெல்லாம் ஆண்டவர் உடைச்சு போடுறாரு. ஹalleluya. அந்த முத்திரையெல்லாம் ஆண்டவர் உடைச்சு போடுகிறாரு. நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். நம்முடைய தேவனுக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது, நம் தேவனுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். 2வது வசனத்தை வாசியுங்கள். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. அப்ப உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை யார் வைத்திருக்கிறா? பிதாவுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதை வாங்கணும், அதை வாங்கி அதில் இருக்கிற முத்திரைகளை உடைத்து அதை படிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவனாலையும் அதை என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகம் இருந்தது. நம்ம அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த 7 முத்திரைகளை உடைப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஜெயம் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நாம் என்ன பண்ண போறோம், வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க, பின்னாடி வாசிக்க போகிறீங்க. ஒரு விசுவாசத்தை உங்கள் உள்ளத்திற்குள்ளாய் வரவழைத்துக் கொள்ளுங்க. அற்புதம் எப்படி நடக்கும், நம்ம வாழ்க்கையில் அதிசயம் எப்படி நடக்கும் தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து தான் அந்த வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாம அநேக காரியங்களை பேசலாம், எத்தனையோ காரியங்களை நாம எல்லாவற்றையும் திட்டம் பண்ணலாம். ஆனா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு சொன்னா அது ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து தான் நடக்கணும். என் வாழ்க்கையில் அநேக முத்திரைகள் போடப்பட்டு இருக்கிறது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சகலமும் உடைக்கப்பட போகிறது. அதே போல உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். என் வாழ்க்கையில உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ முத்திரைகள் உங்கள் சிரசிலே போடப்பட்டிருக்கும். ஆனா இந்த உயிர்த்தெழுந்த நாளில சொல்ல போறது என்ன தெரியுமா? முத்திரைகளை உடைக்கிறவரே, என் மேல போடப்பட்ட சத்துருவின் முத்திரைகளை நீர் உடைத்து போடுங்கன்னு சொல்ல போகிறோம். ஹalleluya. எல்லா சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹalleluya.
நாம ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். உங்க வாழ்க்கையில காரணம் இல்லாமல் யாராவது சபித்து வைத்திருந்தாலோ, காரணம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியங்களை செய்து வைத்திருந்தாலோ, இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. எதை பார்த்து நாம பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ள அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நமக்குள்ள அவர் செயல்படுகிற விதங்கள் வேற மாதிரியா இருக்கிறது. அதை பார்க்கிற உங்க சத்துருக்கள் உங்கள் மேல பொறாமைப்படுகிறதுனால ஏதாவது ஒரு முத்திரையை வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே சகலமும் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஏதோ நாம பிரசங்கத்தை கேட்குறோம், போகிறோம், இல்லை சபைக்கு வரோம், போகிறோம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஜெயமோ தோல்வியோ காலதாமதமோ எதுவாக இருந்தாலும் தெரியல, நீங்கள் கொண்டு போய் அதை ஆண்டவர் இடத்துல கொடுத்துடுங்க. அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா கேட்கிற தேவனா இருக்கிறாரு. எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? பேசுகிற தெய்வமா இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தை நாம் சபையாய் சேர்ந்து வாசிக்கணும். உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். என் மேல போடப்பட்டிருக்கிற எல்லா சாபத்தின் முத்திரையிலும், என் மேல இருக்கிற எல்லா மரணத்தின் முத்திரைகளும், என் மேல இருக்கிற எல்லா வியாதியின் முத்திரைகளையும், எல்லா வறுமை தரித்திரத்தின் முத்திரைகளையும் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி எல்லாத்தையும் உடைச்சாரோ அது போல எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாரு? ஜெயித்தவரின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தோற்று போனவரின் பிள்ளைகளாய் நாம் ஒரு நாளும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணங்கமாய் விழுந்தார்கள். சர்வ சேனை அவருக்கு முன்பாக என்ன பண்ணுதுங்க? வணங்கமாய் விழுகிறது. இந்த சாதாரண மனுஷன் போய் கல்லறையில் ஒரு முத்திரையை போட்டது ஆண்டவர் வெளியே வரமாட்டார் நினைச்சான். ஆனா அந்த முத்திரைகள் அந்த நாளிலே என்ன பண்ணது? உடைக்கப்பட்டு போனது. அப்போ தேவனுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே முதலாவது என்ன காரியம் சம்பவித்ததுங்க? முத்திரை உடைக்கப்பட்டது. வேற எதுவும் இல்லை. முதல்ல எந்த சாத்தா என்ன முத்திரையை போட்டு வச்சிருந்தானோ அந்த முத்திரையை ஆண்டவர் முதலாவது உடைத்து போட்டார். அடுத்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அடுத்து என்ன காரியம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இவங்க போய் முத்திரையெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையும் பண்ணிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தேவ தூதன் இறங்கி வந்த உடனே இவங்க எப்படி ஆயிட்டாங்க? செத்தவர்களை போக ஆயிட்டாங்க.
அப்போ காலையில் எழுந்து இந்த ஸ்திரீகள் எல்லாம் ஓடி வராங்க, கல்லறைக்கு ஓடி வந்து என்னதான் நடந்திருக்கும் தெரியல நம்ம ஆண்டவருக்கு, நம்ம பார்க்கலான்னு வரும்பொழுது அங்கே என்ன சம்பவித்தது இருந்ததுங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த உயிர் தெழுந்தின நாளிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் உருண்டு ஓட போகிறது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் எந்தெந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை அடைத்து வைத்திருந்தானோ, நீங்க வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க கூடாது, நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்க கூடாது, எந்தெந்த பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து வைத்திருந்தாலும் சரி, இந்த உயிர் தெழுந்த நாளிலே அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்போது எல்லா கல்லுகளும் புரட்டி தள்ளப்படும். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹalleluya. கற்களை புரட்டி தள்ளி போட்டானாங்க. அப்போ ஆண்டவர் 1வது முத்திரையை உடைக்கிறாரு. 2வது கற்கள் என்ன பண்ணுதுங்க? புரட்டி தள்ளப்பட போகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில என்னென்ன கற்கள்லாம் இருக்கிறதோ, எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இந்த உயிர் தெழுந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உயிர் தெழுந்த நாளிலே என்ன சம்பவித்ததோ அது போல என் வாழ்க்கையில் என்னென்ன கற்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் புரட்டி தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. அப்போ இதற்கு முன்பாக இதற்கு ஒத்த ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் சிரசிலே முள்முடி தைக்கப்பட்டது. அதற்கு அடையாளமாக நிறைய காரியங்கள் ஏற்பட்டது. மோசேவின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? முட்செடியில பேசினாரு. ஈசாக்கை பலியிடும்போது என்ன பண்ணுதுங்க? ஒரு ஆட்டுக்குட்டி முட்செடியில இருந்தது. இப்படி அநேக அடையாளங்கள் செய்தார். அதே போல இந்த காரியத்தையும், இந்த உயிர்த்தெழுந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு அடையாளங்களாய் ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். லாசரு என்னப்பட்ட ஒரு மனிதனை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மனிதன் செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க செத்து? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 23ஐ வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றான். அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்ப ஆண்டவர் இங்க வரும்பொழுது மார்த்தாள் ஓடி போய் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன இருக்காது, என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். ஆனா நீங்க இங்க இல்லாம போனதுனால என் சகோதரன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போயிட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரிச்சாலும் பரவாயில்ல, அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆனா இவன் என்ன சொல்றா? அதுக்கு பதிலா உயிர் தெழுதின நாளில் நிச்சயம் நடக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப 25வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ மார்த்தாளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்ய மாட்டார். உயிர் தெழுகிற நாட்களில் என் சகோதரன் என்ன பண்ணிடுவான்? உயிரோடு எழுஞ்சிப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே ஜீவனாக இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இந்த உயிர் தெழுகிற நாளிலே ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். என் ஆண்டவர் தான் ஜீவனாக இருக்கிறார், என் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் சத்துவமாக இருக்கிறார், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவரால் மாத்திரம்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 38வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அங்க என்ன வைக்கப்பட்டிருந்ததுங்க?
ஒரு மிகப்பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, நம்ம கொண்டு போய் இங்கே இடுகாட்டிலலாம் புதைக்கிறோம் இல்லையா, அது போல் அங்கே அப்படி இருக்காது. ஒரு குகையோ ஏதோ ஒரு காரியம் இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய கல்லை போட்டு மூடிடுவாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு கல்லை மூடி வைத்தார்கள். இங்கே லாசருவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவன் மரித்து 4 நாள் ஆயிருச்சு, அவன் மரித்தவுடன் அவனை கொண்டு போய் வைத்து ஒரு பெரிய கல்லை அவன் மேலாய் வைத்து விட்டார்கள். இயேசு சொன்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். 39வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால், அப்போ ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை என்ன தெரியுமா, கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கல்லை எடுத்து போடுன்னு சொல்லும் பொழுது நீங்க போய் சொல்லக்கூடாது 4 நாள் ஆயிருச்சு, 10 நாள் ஆயிருச்சு, 1 வருஷம் ஆயிருச்சு, 28 வருஷம் ஆயிருச்சு, 38 வருஷம் ஆயிருச்சு, அதனால எப்படி ஆண்டவரே எதுவும் செய்ய முடியாது. இல்ல, ஆண்டவருக்கு தெரியும் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னார்னா அவருக்கு தெரியும் அற்புதத்தை எப்படி செய்யணும்னு. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்ன காரியம் கல்லை எடுத்து போடுங்க, கல்லை எடுத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடையாய் நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, முதலாவது இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வரும்பொழுது அந்த கல் என் வாழ்க்கையிலிருந்து புரண்டு ஓடி போனது என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் சொல்றான் 4 நாள் ஆயிருச்சே. உண்மைதான், 4 நாள் ஆயிருச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மனுஷன் செத்துட்டானா அன்னைக்கு கொண்டு போய் புதைச்சிட்டானா அன்றைக்கே முடிஞ்சிருச்சு எல்லா காரியத்தையும் இல்லையா. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, 1 மாதம் 2 மாதம்லாம் வீட்டில் வச்சுட்டு அழகெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அன்றைக்கே முடிஞ்சா கொண்டு போய் புதைச்சிருவாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரே பயம், கல்லை துறக்கிறது இவங்களுக்கு பயம் இல்லை, அதிலிருந்து ஒரு நாத்தம் வந்துட போதுன்றது நம்ம ஆட்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பயமாக இருக்குது. ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, ஒரே நாத்தமாக இருக்குமே, இதை போய் திறக்க சொல்றீங்க. அப்போ இவங்களுக்கு என்ன இல்லை, சகோதரன் மேலே பாசமே இல்லை. பாசம் இருந்துன்னா அங்கே போய் அழுதா மார்த்தாள், ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், என் சகோதரன் உயிரோட வந்திருப்பான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ விசுவாசிச்சுதுன்னா மரிச்சாலும் அவன் என்ன பண்ணுவான், பிழைப்பா. எல்லா வாக்குத்தத்தையும் கொடுத்துட்டாரு. கல்லை தூக்கி போடுன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, தூக்கி போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இன்னைக்கு இதை கேட்குற நீங்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து கல்லை தூக்கி போட்டுன்னு சொன்னால் தூக்கி போட்டுருங்க. இது 4 நாள் ஆயிடுச்சு, இது நாருமே, அதெல்லாம் நம்முடைய காரியம் இல்லவே இல்லை. அவர் தூக்கி போடுன்னா என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுறணும். அது நாத்தடிக்குது, அதெல்லாம் கவலையே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு உள்ள விசுவாசம் இருக்கிறது? கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை இந்த நாளிலே பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா! ரொம்பலாம் போய் அப்படி இப்படிலாம் இல்லை, விசுவாசம் இருந்தனால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாரு. நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றின்னு சொல்லி 43வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்திலே மரிச்சவன் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டான். அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், செத்து 4 நாள் ஆயிருச்சு, இவர் இப்போ தான் இங்கே போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிற்கிறாரு, நாற்று அடிக்கும், எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். இவர் ஒன்றும் பெருசாக எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன சொன்னாருங்க, லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் என்ன பண்ணார் சொன்னார். சொன்னவன செத்தவன் எழுந்து வந்துட்டான். அப்போது அந்த 4 நாளில் அவனுடைய சரீரங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோங்க, அழுகி போயிருக்கும். அழுகி போனதுனால தான் எல்லாம் உருகுலைந்து
எல்லாம் உருகி ஊற்றி என்ன அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாரி போயிருக்கோன்னு. ஆனால் இவர் போய் நிற்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வான்னு சொல்கிறாரு. மரிச்சு போனவன் வெளியே வருவான்னு சொன்னால் என்ன காரியம் தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அந்த கல்லை எடுத்து போட சொன்னார் பாருங்க. கல்லறை பக்கத்தில் போய் அவர் எப்பொழுது கல்லை எடுத்து போட சொன்னாரோ அப்பொழுதே லாசருடைய சரீரத்திற்குள்ள வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. எந்தெந்த சரீரங்களின் அவயங்கள் எல்லாம் அழுகி போய் நாற்றம் எடுத்து இருக்கிறதோ அது எல்லாம் புதுப்பிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் ஆண்டவர் போய் லாசருவே வெளியே வான்னு சொன்ன மாத்திரத்தில் புது சரீரத்தோட ஒருவன் எழுவி வெளியே வருகிறான் என்று சொன்னால் இந்த நாளிலே அந்த வல்லமை நமக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்லை எடுத்து போட்டாக அங்கே என்ன ஆயிடுச்சுங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆண்டுடைய உயிர்த்தெழுதல முதலாவது முத்திரைகள் எல்லாம் என்னப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இரண்டாவது என்ன பண்ணுது, கற்கள் புரட்டப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்கள் புரட்டப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். நமக்கு விரோதமாய் போடப்பட்ட எல்லா காரியங்களும் உடைக்கப்பட வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கிற கற்கள் எல்லாம் புரட்டப்பட வேண்டும். ஏன்னா கல்லு புரட்டின உடனே உங்க வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய அற்புதம் அதிசயம் விளங்க ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சரி, நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கும். ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணிட்டாருங்க, முத்திரையெல்லாம் உடைச்சிட்டாரு, கல்லெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, புரட்டி போட்டுட்டாரு. அப்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ஆண்டவருடைய காரியங்களில் இதெல்லாம் பார்த்தோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் முதல்ல இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது, எல்லாம் சரி. அப்போ ஆண்டவரோடையே கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்து இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க இல்லையா? சீஷர்கள், ஆண்டவருடைய கூட இருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவர்களுடைய மனநிலைலாம் எப்படி இருந்துச்சு? அவர்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் ஓடி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரை கொண்டுட்டாங்கய்யா. நம்ம சொல்கிறது போல் எங்கள் ஆண்டவரை கொண்டு போய் அவர் அடித்ததை பார்த்தீங்களா? அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பாவை அடித்ததை பார்த்தீங்களா? அவருக்கு எப்படி ரத்தம் வந்தது பார்த்தீங்களா? அதை நினச்சி அவர்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கலங்கி போயிட்டாங்க. அப்போது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை அதை குறித்து நாம் என்ன பண்ணுறோம், அதை தான் யோசிக்கிறோம் இல்லையா? அன்றைக்கு சீஷர்களும் அவரோடு இருந்தவர்கள்லாம் ஆண்டவருடைய பாடை பார்த்து அதை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் பாடுபட்டார், எல்லாத்தையும் விசுவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் ஒரு நாளும் விசுவாசிக்கவே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவர்களுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் என்ன பண்ணல, ஒரு நாளும் விசுவாசிக்கவே இல்லை. அவங்க ஆண்டவர் அந்த நேரத்தில் படுகிற பாடை அவர்கள் பார்க்கிறார்கள், அதை குறித்து அவங்க கலக்கம் அடைகிறாங்க, அதை குறித்து அழுகுறாங்க, எல்லாவற்றையும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவும் இல்லை, அதை பற்றி அவங்க கவலைப்படவில்லை. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கல்வாரி சிலுவிலே ஆண்டவரை கொண்டு போய் அறைந்தார்கள், அவர் மரித்து போனார், அவரை கொண்டு போய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அடக்கம் செய்து விட்டோம். இது மாத்திரம் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பற்றி ஏற்கனவே அவர்களிடத்தில் என்ன பண்ணியிருந்தாருங்க, சொல்லி வைத்திருந்தார். உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் நிறைய இடங்களிலே அவர்களோடு பேசியிருந்தார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி வைத்திருப்பார். பல வருஷங்களுக்கு முன்பாக பேசியிருக்கலாம், இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்பாக பேசியிருக்கலாம். ஆனால் பேசின காரியங்கள் நம்மளுடைய நினைவில் இருப்பதே இல்லை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். இப்போ இருக்கிறத தான் நீங்கள் விசுவாசிப்பீங்க. என் வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டேன், என் வாழ்க்கையில் அடிபட்டுருச்சு, இதுதான் என் வாழ்க்கையில் தெரியும் தவிர என் ஆண்டவர் என் வாழ்க்கையில சொல்லி வைத்த காரியங்களை நாம் என்ன பண்ணிடுறோங்க, அநேக நிலைகளிலே நாம் மறந்து போகிறோம். அப்போ இந்த சீஷர்களும் தேவன் அவர்களோடு இருந்தபோது அநேக காரியங்களை குறித்து சொன்னார், நிறைய காரியங்களை ஊமையாக சொன்னார். ஆனா அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஆண்டவர் ரொம்ப நிதர்சனமாக ஊமையெல்லாம் சொல்ல ரொம்ப டைரக்டா சொன்னார், இதுதான்ப்பா நடக்க போகுது. ஆனா கூட இருந்த சீஷர்கள் எதை பிடித்துக் கொண்டார்கள், பாடுகளை பார்த்து அதை பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை விட்டு விட்டார்கள். இங்க இருக்கிற நாம நமக்கு இருக்கிற காரியத்தை பிடிச்சு வச்சுக்க கூடாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம் பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23 வாசியுங்கள். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவ்வளவுதான். அப்போ ஆண்டவர் அங்க என்ன சொல்லிடுறாருங்க? அவரை கொலை செய்வார்கள், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி யாருக்கு சொல்லிடுறாரு? அவரோடு இருந்த சீஷர்களுக்கு சொல்லிடுறாரு. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்கள். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்ப ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டே வராரு. அதுல குறிப்பா இன்னும் வசனம் லூக்கா 9:22 அதை நம்மளால் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்லும்போது அவருடைய பாடுகளை குறித்து தெளிவாக என்ன பண்றாரு? சீஷர்களிடத்துல சொல்றாரு, இது மாதிரி நான் பாடுபட போகிறேன், பாடுபட்டு நான் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு நான் எழுந்திருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையை மாத்திரம் அவர்கள் பார்த்து தேவனுடைய பாடை பார்த்தார்களே தவிர அவர் வல்லமையாய் உயிர்த்தெழுந்திருப்பார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10-11 வாசியுங்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அப்போ இவங்க எல்லாம் போய் காலையில் போய் பார்க்குறாங்க இல்லையா ஆண்டவரை. அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஓடி வந்து இது மாதிரி நாங்கள் பார்த்தோம், இது மாதிரி ஒன்று நடந்தது சொன்னால் அவர்கள் எப்படி தெரியுமா இருந்துச்சு? வீண் பேச்சாக இருந்துச்சான். அதை அவர்கள் நம்பவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எந்த ஒரு காரியம் வீண் பேச்சே இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சின்னதாக சொன்னாலும் சரி, பெரிய காரியங்களாய் சொன்னாலும் சரி, அதை நாம நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ கூடயே இருந்தார்கள் இந்த சீஷர்கள் எல்லாம். அநேக பிரசங்கங்களை கேட்டார்கள், அநேக காரியங்களை கேட்டார்கள், தேவனுடைய மரணத்தை பார்த்தார்கள். ஆனால் அவர் சொன்ன உயிர்த்தெழுதலில் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவே இல்லை. இவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது எல்லாம் வீண் பேச்சா இருக்கிறது என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணே யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற காரியங்கள் 100% நடந்தே தீரும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? 100% நம் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்து முடித்தே தீருவார். அப்போ இதையெல்லாம் இவர்கள் ஒரு நாளும் நம்பாமல் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? புறப்பட்டு எம்மாவுக்கு போகிறார்கள். போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க, ஆண்டவர் இப்படி எல்லாம் கொண்டு போய் கொண்டுட்டாங்களே, இப்படி எல்லாம் செஞ்சிட்டாங்களேன்னு. ஆண்டவர் அவர்களோடு போகிறதை கூட அவர்கள் என்ன பண்ணவில்லை? நம்பாமல் அவர்கள் பாட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. சில நேரங்களில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாய் போவேன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களோடு ஆண்டவர் வருவதை கூட நீங்கள் உணராமல் இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய காரியங்களே உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் ஒன்று நினச்சி கொள்ளுங்க, என் கூட வருகிறவர் பெரியவராக இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டு போகிறவர் பெரியவராக இருக்கிறார், அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். அவர் எந்தெந்த வாக்கு தத்தங்களையும் எந்தெந்த வார்த்தைகளையும் என் வாழ்க்கையை சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே 100% அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்போ முத்திரைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார். கற்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூக்கி போட்டுட்டாரு. அப்போ இவர்களுக்குள்ள என்ன இல்லை? இப்போ விசுவாசம் இல்லை. ஆனால் இவங்க நம்பலை, இவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் மறக்கணுமோ அவங்கெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை, உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்து போயிடலாம். ஆனால் உங்கள் சத்துருன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, பிசாசானவன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பான். எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:62-63 வாசிங்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியனும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பரிசேயனும் சதுசேயனும் போய் சொல்றான்,
அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு. ஆனால் ஆண்டவரோடு இருந்தவர்களுக்கு என்ன இல்லை, அது ஞாபகம் இல்லை. அது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போய் இது வீணான வார்த்தை என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியவே எறியாதுங்க. அது எந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அந்த சந்தோஷத்தில் அந்த வார்த்தையை அப்படியே விட்டுருப்போம். சில நேரத்தில் துக்கமா இருக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லியிருப்பார். எந்த நேரத்தில் வார்த்தைகளை சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும், உங்கள் இருதயங்களை நீங்கள் வைத்துக் கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இவர்கள் விசுவாசிக்காது போனதினால இவர்கள் வாழ்க்கையில என்ன வந்தது தெரியுமா, பயம் வந்தது. உங்க வாழ்க்கையில என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காமல் போகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்க வாழ்க்கையில என்ன வரும், பயம் பற்றி பிடிக்கும். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க பார்க்கலாம்? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க இயேசப்பாவுடைய வார்த்தையை கேட்காதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவுகளை எல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. அங்க அவர் கல்லறையை உடைச்சு வெளியே வராரு. ஆனா அவரோடு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் நடுவில் இயேசு வந்து என்ன சொன்னாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில கூட ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறபடினால் கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு நன்றியை செலுத்துங்க, நன்றிகளை செலுத்துங்க. அந்த பயங்கள் எல்லாம் எப்பொழுது ஓடி போனது தெரியுமா, ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து நின்றபடினால். இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சபையின் நடுவிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லா முத்திரைகளை உடைத்தது மாத்திரமல்ல, எல்லா கற்களை புரட்டி போட்டது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசித்து நாம் முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் சகல நாட்களிலும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், நம்மளோடு இருக்க போகிறார். அப்படி விசுவாசிக்கிற மாத்திரம் எழுந்து நிற்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற சகல நாட்களிலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போனார். மேகங்கள் நடுவிலே ஏறி போனார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எப்படி போனாரோ அப்படி அவர் திரும்பி வரப்போகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் பார்க்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அப்படியே கரங்களை தட்டி கண்களை மூடி கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம்.
அவர் எந்தெந்த கண்கள் எல்லாம் குட்டினதோ, யாரெல்லாம் அவரை காயப்படுத்தினார்களோ, அவர் மேகங்களின் நடுவே வரும்பொழுது எல்லா கண்களும் அவரை பார்க்கும். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிங்கள். யாரும் வேதத்தை எடுக்க வேண்டாம். வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நம் காதுகளிலே கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5, 13, 14 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தின் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. சபை சேர்ந்து சொல்வதாக, அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணங்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்? விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி அந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற அந்த தெய்வத்திற்கு, எல்லா நுகங்களையும் உடைக்கிற அந்த கர்த்தருக்கு, எல்லா முத்திரைகளை உடைக்கிற அந்த தெய்வத்திற்கு, எல்லா கற்களையும் புரட்டி போடுகிற அந்த ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு கரங்களை தட்டி எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முத்திரைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர் தெழுந்த நாளிலே எல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக, எல்லா கற்களும் நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே புரட்டி தள்ளப்படுவதாக. எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் விசுவாசத்தை நீர் பெருக பண்ணுங்க. நீங்க சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் சத்துருக்கள் எங்கள் விரோதமாய் எழும்பி கூட்டம் கூடினாலும் சரி, எங்கள் விரோதமாய் குழிகளை பறித்தாலும் சரி, எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் எங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளை இன்றைய தினத்திலே இப்பொழுது கேட்டோம். அவர் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறார். அவரே நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டதான ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரித்து நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 7 முத்திரைகளை உடைத்தவரே, ஆண்டவராகிய தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா முத்திரைகளையும் உடைத்து எல்லா கல்லறைகளை திறக்கப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கற்களை புரட்டி போட்டு, தகப்பனே நீர் எங்களோடு கூட ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவரீர், இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்தபடினாலே உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய வல்லமையோடு என் தேவன் எங்களோடு இடைப்பட்டபடியினாலே உமக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரை நடக்கும்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினாலே ஆண்டவராகிய உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்று இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளின் வார்த்தைகளுக்காய் நன்றி, எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய ஜீவனுக்காய் நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி, உம்முடைய ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி நடத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டி நடத்தி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமையாவும் செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி
சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.